அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஒரு 30 கொஷின் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு 30 வினா வினாக்கள் பார்க்கலாம். தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேரூர் அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரணும்? தேசிய கவிமணி தேசிய விநாயகனாக தான் நமக்கு வரணும். கவிமணி தேசிய விநாயகர் தேரூரில் பிறந்தவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இந்த உலகமாதலின் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது. இந்த உலகம் நிலம், தீ என்ற நெருப்பு, நீர், வழி, காற்று, விசும்பு என்ற வானம், இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்னு ஒரு நூற்பா வரும். அது எந்த நூற்பானா? தொல்காப்பிய நூற்பா. முதல்ல இந்த உலகத்தோட அமைப்பை தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர்கள் என்ன? சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனார் இந்த பாடல் போது ஷார்ட்கட் சொன்னேன். நமக்கு இதை நம்ம 10th நான் நடத்தும் போதே, அந்த தமிழ் சொல் வளம் நடத்தும் போதே இந்த இது நான் சொன்னேன். தமிழ் சொல்லை பற்றி அவ்வளோ அழகாக ஆய்வு பண்ணுவார். அதோட இளமை பெயர்கள் எல்லாமே. இப்போ ஒரு பூனா அது என்ன, அந்த ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மரத்தோட அடி பாகத்துலேருந்து நுனி கிளை வரைக்கும் என்ன, ஒரு மலரோட நிலைகள் என்ன, எல்லாத்தையுமே அழகாக சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தான் இந்த தேவநேய பாவனார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பு பெயர் என்னது? மொழி ஞாயிறு. இவருக்கு சிறப்பு பெயர் என்ன? மொழி ஞாயிறு. சரிங்களா? மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் அப்படின்னு தான் இவர் பேர். நெக்ஸ்ட் பாருங்க. பல்வகை கப்பலின் பெயரை குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு சொல்றாங்க. கப்பலோட பெயரை குறிப்பிடுற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேந்தன் திவாகரம். சரிங்களா? இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பல வகை கப்பல்களோட பெயரை இந்த சேந்தன் திவாகரம் நூல் சொல்லும். இந்த சேந்தன் திவாகரம்னா என்ன அப்படின்னா ஒரு நிகண்டு நூல். நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம்ல, அகராதி, தமிழ் அகராதி சொல்கிறோம்ல, அந்த தான். இந்த நிகண்டுங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு சமண முனிவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அகராதிங்கிற பேரில் வந்துச்சு. ஆனால் இந்த சேந்தன் திவாகர நிகண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது நிகண்டு நூல், அதாவது டிக்ஷனரி நூல். சரிங்களா? இதை சேந்தன் திவாகரர் அப்படிங்கிறவர் தான் எழுதினார். ஸோ அதனால் அவர் பேர்லேயே சேந்தன் திவாகர நிகண்டுன்னு வந்துருச்சு. இந்த நிகண்டு தான் நிகண்டு நூல்கள்லேயே முதலில் எழுதப்பட்ட நிகண்டு நூல். சரிங்களா? முதல்ல நிகண்டு நூல்களிலேயே முதலாக எழுதப்பட்ட நூல் என்னன்னா சேந்தன் திவாகர நிகண்டு. இது 2 வினா பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கை தொழுது. நல்லா பாருங்க. கை தொழுது பன்மு தொகைன்னு எப்படி வரும்? கை மை விகுதி வரும், இல்லைன்னா ஆகிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பு தொகை உருவு வரணும். கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது. அப்போ என்னது? 3ஆம் வேற்றுமை தொகை. கையால் தொழுது அப்படிதான் நம்ம சொல்லணும், எழுதணும். கை தொழுதுன்னா கையால் தொழுது அப்படின்னு. அப்போ 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப குழப்புற கொஸ்டின். பாருங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும்தான் காட்டும், அதுதான் குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. தெரிநிலை வினையெச்சம்னா என்னது? அது காலத்தை காட்டும், தன்மையா முன்னிலையா படக்க, அப்புறம் எண்ணு, இடம், காலம், பால், இது எல்லாத்தையுமே காட்டும். எது? தெரிநிலை வினையெச்சம். ஆனால் குறிப்பு வினையெச்சம் என்னது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது, அது என்ன பண்புன்னு மட்டும் காட்டும். இப்போ பொன்னன், சரிங்களா, பொன்னை உடையவன். அப்புறம் கரியன், கருமை நிறத்தை உடையவன். அப்புறம் என்ன சொல்லலாம், சிவப்பாக இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? வெள்ளையன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த பண்பை மட்டும் காட்டும் குறிப்பு பெயரச்சம். முற்றச்சம் அப்படின்னா அது முற்று பெற்றுச்சு. பெயரச்சம்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு இது மேட்ச் த ஃபாலோவிங். இப்போ சிங்காரம் அப்படின்னா என்ன? நம்ம என்ன சொல்ல போய் சொல்ல, இப்போ சிங்காரம் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்போம் நம்ம. சரிங்களா? அப்போ சிங்காரம் என்றால் நமக்கு அழகு என்று பொருள். இப்போ 1 இங்கே வரணும்.
தாரம் அப்படின்னா மனைவி 2. அடுத்து காலன் அப்படின்னா யமன் 3. விக்கினம் அப்படின்னா இடர். விக்கினம் அப்படின்னா இடர் அப்போ 4. இப்போ பாருங்கள் 2 3 இந்த ஆப்ஷன் 3 4 1 வந்துருக்குது. அப்போ இதுதான் இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென் மதுரையில் அமைந்திருந்த சங்கம் என்ன? இப்போ நமக்கு வந்து முதல் சங்கம் வந்து தென் மதுரையில் இருந்திருக்கும், சரிங்களா? சாரி ஆமாம், தென் மதுரையில் வந்து இடைச்சங்கம். தென் மதுரையில் அமைந்திருக்கும் சங்கம் இடைச்சங்கம். அப்போ கடைச்சங்கம் வந்து கபாடபுரம் வரும், சரிங்களா? அப்போ வந்து சாரி கடைச்சங்கம் வந்து தற்போதைய மதுரைன்னு வரும், சரிங்களா? அப்போ வந்து தென் மதுரையில் வந்து இடைச்சங்கம் வரும், கபாடபுரம் தான் வந்து முதல் சங்கம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். முருகன் படித்தான், படம் வரைந்தான் தொடரின் முறையே இது என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. பயனிலே எழுவாய் செய்யப்படும் பொருள் இது எப்படி எந்த அமைப்பில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. முருகன் படித்தான், படம் வரைந்தான். இப்போ முருகன் என்பது என்னது? ஒரு எழுவாய், சரிங்களா? முருகன் என்பது எழுவாய். படித்தான் என்பது என்னது? செய்யப்படும் பொருள். இங்கே செய்யப்படும் பொருள்னு வச்சுக்கலாம். இப்போ பாடம் என்பது எழுவாய், வரைந்தான் என்பது என்னது? செய்யப்படும் பொருள். அப்போ எழுவாய் உள்ளது, செய்யப்படும் பொருள் உள்ளது. இங்கே என்னது? ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? எழுவாய் இருக்கும், செய்யப்படும் பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும், சரிங்களா? இங்கே அப்படி கிடையாது. ஒரு எழுவாயும் ஒரு செய்யப்படும் பொருளும் இருக்குது, அவ்வளோதான். பயனிலை கிடையாது இதில். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பனை உழவாரன். பனை உழவாரன் என்ற பெயரில் குறிக்கப்படும் ஒரு வகை பறவையா மரமா விலங்கான்னு கேட்குறாங்க. பனை உழவாரன் என்ற பெயரில் குறிக்கப்படும் ஒரு வகை பறவை என்னது? ஒரு வகை பறவை. பனை உழவாரன் என்ற பெயரில் குறிக்கப்படும் ஒரு வகை பறவை. பனை மரம்னா மரம்னு போட்டுறாதீங்க, அது வந்து பறவை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மழைக்காலம் புயலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன் அந்த பாடம் நடத்தும் போது, சரிங்களா? இப்போ யார் புல்லாங்குழல், அந்த ஃப்ளூட் சொல்லுவாங்கள்ல, அது வாசித்தா அப்படியே குயில் ஓசை போல இருக்கும். கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழலை வாசித்தா குயில் ஓசை போல இருக்கும். அந்த குயில் ஓசையை கேட்டு என்ன பண்ணுமா, அந்த நிறைகள் எல்லாம் தன்னை மறந்து நிற்குமா. அந்த இயற்கையும் அந்த கண்ணனோட குயில் ஓசைக்கு மயங்கி நிற்குமா. இயற்கையே மயங்கி நிற்கும் போதும் மழை வராதா? அந்த மழைக்கே வந்து வர வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் அந்த கண்ணனோட குயில் ஓசை, இந்த புல்லாங்குழல் ஓசை. ஸோ அப்போ மழை வராதா? அப்போ கிருஷ்ணன் என்பதுதான் இதற்கு ஆன்சர், சரிங்களா? பார்த்துக்கோங்க. கோமல் சுவாமிநாதன் என்பது தண்ணீர் வரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 2வது தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்கும். மொத்தம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து 8 ஃப்ளோர் இருக்கும், 8 ஃப்ளோர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தளமா 2வது தளம் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம தமிழ் நூல்கள் இருக்கும், சரிங்களா? இப்போ 4th ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வானியல், அந்த ஜோதிடம், அந்த மாதிரி இதுங்க தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார்? தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார் அப்படின்னா பொறுப்பை வளர்க்க விரும்பினார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் போலயே ஒரு வீட்டு வேலைக்காரங்களும் இருக்குன்னு நினச்சிருப்பாரு மேலே, பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு மேலே. 2வது அடுத்து பாருங்க,
சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக குறிப்பிடப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விதியோ வீணையோ. சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக குறிப்பிடப்படுவது விதியோ வீணையோ. ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு என்னன்னு கேட்குறாங்க. படைக்கலம் எதுவுமே இல்லை, 2 பேர் போர் செய்கிறாங்க. இப்போ 2 பேர் நமக்கு என்ன வரணும்? கபடினா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 12 பேர் 14 பேர் இருப்பாங்களா. சிலம்பம் கூட 2 பேர் இருப்பாங்க. இப்போ 2 பேர் அப்படின்னா படைக்கலன்கள் எதுவுமே இல்லை, 2 பேர் போர் செய்கிறாங்க. அப்போ மற்போர். என்னது? மற்போர். அடுத்து பாருங்க. ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து என்ன? ஐ என்பதை நல்லா நீண்ட உச்சரித்து பாருங்கள். ஐ ஈவர் தான், அதுதான். இப்போ அவு அவு என்ற எழுத்துக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்பாங்க. அவு என்ற இணை இது எழுத்துக்கு இணை எழுத்து ஊ. இதுதான் இதுக்கு. ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் தான் இணை எழுத்து. சரிங்களா? இது 2க்கும் இணை எழுத்து இருக்காது. ஸோ தொல்காப்பியர் இப்படி தான் சொல்லியிருப்பார். ஐக்கு இணை எழுத்து ஈ என்றும் அவ்வுக்கு துணை எழுத்து ஊ என்றும் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற்றுமை. இந்த வேற்றுமை தான் ஒரு பெயர் சொல்ல அதோட பொருளையே வேறுபடுத்தும். அதனால தான் இதுக்கு வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. வேறுபடுத்துவதனால தான் இதற்கு வேற்றுமை என்று சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பொழுது ஒவ்வொரு பயனிலையும் இறுதியிலும் குறிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னு பாருங்க. அசைப்புள்ளி. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பொழுது ஒவ்வொரு பயனிலையோட இறுதியில் குறிக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைப்புள்ளி அப்படிங்கிறாங்க. இப்போ கார்புள்ளினா நம்ம அடுத்தடுத்து தொடங்குதுன்னா கம்மா போட்டு வருவோம். முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப், வினாக்குள்ளினா கொஸ்டின் டேக். அசைப்புள்ளி என்றால் என்னன்னா ஒரு எழுவாய் பல பயனிலையை பெற்றுக்கிட்டே வருது, அடுத்தடுத்த பயனிலை சென்ற கொண்டுக்கிட்டே வருது. அப்போ என்ன வரணும்? அசைப்புள்ளி தான் வரணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். சோகாப்பர் என்னும் சோகாப்பர் இந்த சொல்லில் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. துன்பப்படுவர். சோகமாக இருக்கிறவங்க தானே துன்பமாக இருக்கவங்க தானே சோகமாக இருப்பாங்க. அப்போ துன்பப்படுவர். அடுத்து மகிழ்ச்சி. பாருங்க. மகிழ்ச்சி அறிஞன். மகிழ்ச்சி அறிஞன். இப்பகுபதங்களின் இடைநிலைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? மகிழ்ச்சி. இச்சு வந்திருக்கா? அறிஞன் அறிஞன் இஞ்சு வந்திருக்கும். அப்போ இச்சு இஞ்சு தான் அதுக்கான பகுப்பத இடைநிலைகள். இச்சும் இஞ்சும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். சில கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. எல்லாத்தையுமே விலக்கி எடுக்க முடியாதுல்ல கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் பேசிக்கானது எல்லாத்துக்குமே தெரியும். அனுமதி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைவு. அனுமதி என்ற சொல்லோட பொருள் இசைவு, பர்மிஷன் வாங்குறது இசைவு. அடுத்து பாருங்க. வல்லார். இலக்கண குறிப்பு தருக. வல்லார் அப்படின்னு எதில் முடிஞ்சிருக்கு? ஆர் என்ற உருவை கொண்டு முடிகிறது. ஆறு என்று முடிந்தால் அது வினையால் அணையும் பெயர் என்று பொருள். அல்லு முடிஞ்சால் தொழில் பெயர் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ ஆர் வல்லார் ஆர் கொண்டு முடிஞ்சதுனால இது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு காந்தியடிகளை மனம் கவர்ந்த நூல் என்னது? காந்தியடிகள் மனம் கவர்ந்த நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். சரிங்களா? திருக்குறளை பார்த்தா அவரோட வாழ்க்கையை சில விஷயங்களை மாற்றினதா சொல்லுவாங்க. திருக்குறள். அடுத்து மான என்பது என்னன்னு கேட்குறாங்க. மான என்பது ஓம உருவு. போல புறைய ஒப்ப ஓம மான இதெல்லாம் என்னது? ஓம உருவு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். ஒரு பைசா தமிழன் என்றது என்ன விலையில் தொடங்கியிருப்பார்? காலனா. அப்போல்லாம் காலனா அரையனா அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ காலனா விலையில் தொடங்கினாராம். ஒரு பைசா தமிழன்
அயோத்திதாச பண்டிதர் வந்து எழுதியிருப்பார், அந்த இதழ் தொடங்கியிருப்பார். அது எவ்வளோ ரூபானா காலனா அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர், ஒரே ஒரு நிமிஷம், விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழ்ங்கிற இதில் நடத்தின அயோத்திதாச பண்டிதர் தான் விவாக விளக்கம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கிறாரு அயோத்திதாசர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், உழவு தொழிலும் ஓங்கவே உற்ற துணை அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? மழைக்கு. மழை வந்தாதான், மழை தான் உழவு தொழிலுக்கு ஒரு உற்ற துணை. மழை வரனா என்ன பண்ண முடியாது, உழவு தொழிலாம் பண்ண முடியாது, எல்லாருமே பசி பட்டினிமா சாக வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக. காணல் நீர், ஆகாய தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஆகாய தாமரைங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கு நமக்கு. காணல் நீர் அப்படின்னா என்னது? இல்லாத ஒரு நீர், கிடைக்காத ஒன்று. ஆகாய தாமரைன்னா என்னது? இல்லாத ஒன்று. எங்கேயாவது ஆகாயத்தை தாமரை முளைச்சி பார்த்துருக்கோமா? இல்லை. இல்லாத ஒன்றை சொல்கிறது ஆகாய தாமரை. காணல் நீர் அப்படின்னா இப்போ நல்லா அனல் கொளுத்துது, வெயில் கொளுத்துது. அப்போ வந்து நம்ம தூரத்தில் பார்க்கும்போதும் ஏதோ இருக்குது, தண்ணி இருக்கிற மாதிரியே தோணும், இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது. அதான் கிடைக்காத ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, வேலுநாச்சியார் என்ற வீரமங்கைக்கு நடுக்கல் அமைத்து யார் வந்து நடுக்கல் அமைத்து வேலுநாச்சியார் என்ற வீரமங்கைக்கு நடுக்கல் அமைத்து வணங்கினார் யாருன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. உமையால், குயிலி, ஜானகி அம்மாள், அஞ்சரை அம்மாள் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இது கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம், இந்த கொஷினே கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இதை கமெண்டில் பண்ணுங்கள் இதுக்கு ஆன்சர் என்னான்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது பரணி. 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பதோர் பரணி. தோற்ற அரசரின் பெயரால் பாடப்பட்டதான் கலிங்கத்து பரணி. பரணி இலக்கியத்திலேயே முதல்ல தோன்றின இது என்னென்னா கலிங்கத்து பரணி தான், செயங்கொண்டார் எழுதினது. அடுத்து 30 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொஷின். வேலுநாச்சியார் என்ற வீரமங்கைக்கு நடுக்கல் அமைத்து வணங்கினவர் யார் அப்படிங்கிறது ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரிங்களா? இதை வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு 30 கொஷினை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.